நற்செய்தி வாசகம் புனித மத்தேயு எழுதிய தூய நற்செய்தி அதிகாரம் 10 இறைவார்த்தைகள் 24 தொடக்கம் 33. அக்காலத்தில் இயேசு தம் சீடர்களை நோக்கி கூறியது: சீடர் குருவை விட பெரியவர் அல்ல, பணியாளரும் தம் தலைவரை விட பெரியவர் அல்ல. சீடர் தம் குருவை போல் ஆகட்டும், பணியாளர் தம் தலைவரை போல் ஆகட்டும், அதுவே போதும். வீட்டு தலைவரையே பெயல்செபூல் என அழைப்பவர்கள் வீட்டாரை பற்றி இன்னும் தரக்குறைவாக பேச மாட்டார்களா? எனவே அவர்களுக்கு அஞ்ச வேண்டாம். ஏனெனில் வெளிப்படாதவாறு மூடப்பட்டிருப்பது ஒன்றுமில்லை, அறிய முடியாதவாறு மறைந்திருப்பதும் ஒன்றுமில்லை. நான் உங்களுக்கு இருளில் சொல்வதை நீங்கள் ஒளியில் கூறுங்கள், காதோடு காதாய் கேட்பதை வீட்டின் மேல் தளத்தில் இருந்து அறிவியுங்கள். ஆன்மாவை கொல்ல இயலாமல் உடலை மட்டும் கொல்பவர்களுக்கு அஞ்ச வேண்டாம். ஆன்மாவையும் உடலையும் நரகத்தில் அழிக்க வல்லவருக்கே அஞ்சுங்கள். காசுக்கு 2 சிட்டுக்குருவிகள் விற்பதில்லையா? எனினும் அவற்றுள் ஒன்று கூட உங்கள் தந்தையின் விருப்பமின்றி தரையில் விழாது. உங்கள் தலைமுடியெல்லாம் எண்ணப்பட்டிருக்கின்றது. சிட்டுக்குருவிகள் பலவற்றை விட நீங்கள் மேலானவர்கள். எனவே அஞ்சாதிருங்கள். மக்கள் முன்னிலையில் என்னை ஏற்றுக்கொள்பவரை விண்ணுலகில் இருக்கும் என் தந்தையின் முன்னிலையில் நானும் ஏற்றுக்கொள்வேன். மக்கள் முன்னிலையில் என்னை மறுதலிப்பவர் எவரையும் விண்ணுலகில் இருக்கிற என் தந்தையின் முன்னிலையில் நானும் மறுதலிப்பேன். கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். சிந்தனை: நான் உங்களுக்கு இருளில் சொல்வதை நீங்கள் ஒளியில் கூறுங்கள், காதோடு காதாய் கேட்பதை வீட்டின் மேல் தளத்தில் இருந்து அறிவியுங்கள். நான் இருளில் சொல்வதை நீங்கள் ஒளியில் கூறுங்கள் என்பது என்ன? நீங்கள் காதோடு காதாய் கேட்பதை வீட்டின் மேல் தளத்தில் இருந்து அறிவியுங்கள் என்பது என்ன? இதனை விளங்கிக் கொள்ள இயேசுவின் போதனையின் வடிவங்களை முதலில் நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். முதலாவதாக, இயேசுவிடம் முதல் முறையாக போதனையை கேட்க வந்தவர்களோடு இயேசு உவமைகள், உருவகங்கள் வாயிலாகவே பேசுகின்றார். நேரடியாக வெளிப்படையாக அவர்களோடு பேசவில்லை. இது இயேசுவின் போதனையின் முதல் படி எனலாம். இந்த உவமைகள், உருவகங்களின் ஊடான போதனையின் வழியாக இயேசு கேட்போரை மேலும் ஆழமான நம்பிக்கை வாழ்வுக்கு அழைத்து செல்லுகின்றார். அப்போதுதான் அவர்களாலே ஆழமான செய்தியை கவனமுடன் கேட்க முடியும். இயேசு தம் சீடர்களுக்கு கூறுவதை நாம் இங்கு நினைவில் கொள்வது நல்லது. நான் உங்களிடம் உருவகங்கள் வாயிலாக பேசி வந்தேன், ஆனால் காலம் வருகிறது, அப்போது உருவகங்கள் வாயிலாக பேசாமல் தந்தையை பற்றி வெளிப்படையாய் எடுத்துரைப்பேன். ஆண்டவர் எந்த வழியில் நம்மோடு பேசுகிறார் என்று சிந்திப்போம். நாங்கள் நம்பிக்கையில் வளரும்போது மேலும் மேலும் ஆண்டவரோடு நெருக்கமான உறவு கொள்ளுகின்ற போது ஆண்டவர் மறைமுகமாக பேசாமல் தமது பேருண்மைகளை எமது உள்ளத்தின் ஆழத்தில் பேசத் தொடங்குவார். இவ்வாறு பேசுவது உவமைகள், உருவகங்களை கடந்து வார்த்தைகளே இல்லாத நிலையில் அமைதியாய் காதோடு காதாய் பேசுவது போன்று உள்ளத்திலும் பேசுவார். மேற்கூறப்பட்ட இறைவார்த்தையை நோக்கும் போது இயேசு இன்னும் எவ்வளவோ எமக்கு சொல்ல வேண்டியுள்ளது போல தோன்றுகின்றது. ஆனால் அவற்றை இருளில், அதாவது உள்ளார்ந்த அமைதியில், கனிவான மொழியில் பேச விளைகின்றார். அதனை கேட்பதற்கு நாம் முழுமையாக எம்மை அர்ப்பணிக்க வேண்டும். இத்தகைய இருளிலேயே ஆண்டவர் புனித சிலுவை அருளப்பருக்கும் இன்னும் பல புனிதர்களுக்கும் தம்மை வெளிப்படுத்தினார், பேருண்மைகளை கற்றுக் கொடுத்தார். இந்த வெளிப்பாடுகள் வார்த்தைகள், உருவகங்கள், உவமைகளை கடந்தது. இதனை எமது மனித முயற்சியால் நாம் அடைந்து கொள்ள முடியாது. இது இறைவனின் கொடையாகும்.
இதன் மூலம் இறைவன் எம்மை தொடர்ச்சியாக ஆழமான உறவுக்கு அழைக்கின்றார். இத்தகைய உறவின் மூலம் நாம் பெற்றுக்கொள்ளும் நம்பிக்கை அனுபவத்தை ஒளியிலும் வீட்டின் மேல் தளத்திலும் இருந்து அறிவிக்கவும் வேண்டுமென்று ஆண்டவர் விரும்புகின்றார். அதாவது இதனை முதலில் எமது வாழ்வாலே நாம் வாழ்ந்து காட்ட வேண்டும். மேலும் இந்த அனுபவத்தை மற்றவர்களுடன் பகிர்ந்து கொள்ளவும் வேண்டும். இந்த உறவு நிலையை, இந்த நம்பிக்கை அனுபவத்தை நாம் திடீரென பெற்றுக்கொள்ள முடியாது. ஆண்டவருடனான நீண்ட பயணத்திலேயே இந்நிலையை நாங்கள் அடைந்து கொள்ள முடியும். செபம். ஆண்டவரே, வார்த்தைகள் உருவகங்களை கடந்த உறவு நிலைக்கு எங்களை அழைத்துச் செல்லும். ஆமென்.